சாப்பாடெல்லாம் மீதி ஆகுமா, மீதி ஆனால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்காக அப்படி இன்னைக்கு அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓணம் இது, அதனால 3 நாள் தொடர்ந்து லீவு. பட் ஆனால் நேற்று கம்மியாக கொண்டு வந்தாங்க, ஆனால் நல்லா ஓடிச்சு. நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டோம். ஒரு 50 பேர் பக்கம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிவிட்டோம். இன்னைக்கு சனிக்கிழமை எப்படின்னு தெரியலன்ட்டு நான் எப்பவும் போல தான் எடுத்துகிட்டு வந்தேன். சனிக்கிழமை கொண்டு வர அளவுக்கு கொண்டு வந்தேன். பட் ஆனால் இன்னைக்கு ரொம்ப டல்லுங்க. என்ன பண்ணுறது, சாப்பாடு பார்சலுக்கு நிறைய பேர் வந்து நின்னா லேட் ஆகிடுதுன்னு சொல்லி இன்னைக்கு அறிவில் தோணி கொஞ்சம் பார்சல்லாம் கட்டிட்டு வந்தேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், காமிக்கிறேன் பாருங்க, எல்லாம் பார்சல் கட்டிட்டு வந்தேன். என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு கால்வாசி தாங்க பார்சல் போச்சு. அது எங்கள் நேரம் எப்பவுமே அப்படி ஆப்போசிட்டாக நடக்குங்க, ஆப்போசிட் டைரக்ஷனாக தான் நடக்கும். பரவாயில்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எப்படி 10 நாளில் ஒரு நாள் இந்த மாதிரி இப்படி ஆகிடும். அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. வாழ்க்கையில் வந்து வெற்றியிலிருந்து தோல்வி வரதானே செய்யும். அதனால் இது வந்து நம்ம சங்கடமாக எடுத்துக்கூடாது. இது என்ன பண்ணுவோம்னா, அங்கே பில்டிங் நடந்துட்டு இருக்குங்க, பில்டிங் வேலை அங்கே நடந்துட்டு இருக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள. அங்கே வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் இந்த சாப்பாடெல்லாம். ஏன்னா அவங்க நைட்டு சாப்பிட்டுக்குவாங்க, செய்ய வேண்டாம், அவங்க அது சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்காக தாங்க இந்த வீடியோ. அதனால இன்றைக்கி வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 40 சாப்பாடு மீதிங்க. ஒரு 2400 ஆம்லேட்டு அப்படி இப்படின்னு போட்டோம்னா எப்படி ஒரு 3000 ரூபா லாஸ் நிற்கும். சரி, ஒன்றும் பண்ண முடியாது, பார்க்கலாம். அடுத்ததில் போட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதாங்க. சரிங்களா, இதுதான் இந்த மாதிரி மீதியான இப்படி தாங்க நாங்கள் பண்ணுவோம். ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த வீடியோ. யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சரிங்களா.